ஃபாஸ்டாக்ல 3000க்கான இயர்லி பாஸ் ஆக்டிவேஷன் பண்ணிட்டா ஒரு வருஷம் ஃபுல்லா டோல ஃப்ரீயா கிராஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த செய்தி தவறான செய்தி. காசை கொடுத்து ஃபாஸ்டாக்கான ஆனுவல் பாஸ் எடுக்கிறோம், அதை எப்படி இலவசம்னு சொல்ல முடியும்? ஃபாஸ்டாக்ல 3000க்கான ஆனுவல் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த டேட்ல ஆக்டிவேஷன் பண்றோமோ அந்த டேட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு அடிஷனல் சார்ஜஸ் டோல்கேட்ல பே பண்ணாம ஒரு வருஷம் ஃபுல்லா டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அந்த விஷயம். அது இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஒரு வருஷம் அப்படி இல்லைன்னா 200 ட்ரிப் 200 பயணங்கள், இந்த ரெண்டு விஷயத்துல எது முதல்ல வருதோ, அதாவது கிட்டத்தட்ட நீங்க ஒரு 150 பயணம் தான் ஒரு வருஷம் ஃபுல்லா பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த 150 பயணம் வந்து எந்த ஒரு அடிஷனல் சார்ஜஸும் டோல்கேட்ல பே பண்ணாம நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு வருஷத்துக்குள்ளேயே 200 பயணங்களுக்கு மேல டிராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த 200 பயணம் எப்போ வருதோ அப்போவோடவே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தி பாஸ் வில் பி வேலிட் ஃபார் 1 year ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஆக்டிவேஷன் ஆர் அப் டு 200 ட்ரிப்ஸ் விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த 3000க்கான ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் ஸ்கீம் வந்து வர இண்டிபெண்டன்ஸ் டேல இருந்து ஆகஸ்ட் 15, 2025 இருந்து லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஆனுவல் பாஸை நீங்க எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னா ரெனிவல் பண்ணலாம் அப்படின்னா ராஜ்மார்க் யாத்ரா ஆப், அந்த ஆப் மூலமா நீங்க ஆக்டிவேஷன் ரெனிவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா NHAI வெப்சைட், அப்படி இல்லைனா MORTH வெப்சைட், இது மூலமாவும் நீங்க ஆக்டிவேஷனும் பண்ணிக்கலாம், ரெனிவலும் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒயிட் போர்ட் மட்டும் தான், அதாவது பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான். ஸோ கார் ஆகட்டும், ஜீப் ஆகட்டும், வேன் ஆகட்டும், பர்சனல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள். இந்த பாஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம வேற ஒரு அடிஷனல் பேமெண்ட் பண்ணாம நம்ம டோல கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். அப்படி இல்லைன்னா 200 ட்ரிப்ஸ் 200 பயணங்கள் வந்து நம்ம எந்த ஒரு அடிஷனல் சார்ஜஸ் இல்லாம நம்ம டிராவல் பண்ணிக்கலாம் சொல்லியிருப்போம். இந்த ட்ரிப் அப்படின்றது, ஒரு ட்ரிப் அப்படின்றது எப்படி கணக்கெடுக்கப்படும் அப்படின்றது மட்டும் ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு ட்ரிப் அப்படின்றது இப்போ காஷ்மீர் டு கன்னியாகுமரி போறோம் அப்படின்னா அது ஒரு ட்ரிப். சோ அது ரிட்டர்ன் ட்ரிப் நம்ம கணக்கில் எடுக்க மாட்டோம், இங்க இருந்து அங்க போறது மட்டும் தான். இப்போ ஒரு பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட், திரும்ப ரிட்டர்ன் வரது கிடையாது. சோ இப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் போறோம் இல்லைங்களா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி போறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரிப். இந்த ட்ரிப்புக்கு நடுவுல எத்தனை டோல்கேட் வந்தாலும் அந்த டோல்கேட் எல்லாமே வந்து ஒரு ட்ரிப்பா தான் கணக்கெடுக்கப்படும் அப்படின்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரியுது. இந்த விஷயம் இன்னும் கிளியரா கிடைச்சது அப்படின்னா நான் அப்டேட் பண்றேன். இந்த ஸ்கீம் பெனிஃபிட்டா இருக்குமா இல்லையா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்கீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.